அம்பாளுடைய சுரூபம் எங்கேயோ இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சுமங்கலிகள்லாம் அம்பாளுடைய ஒரு அம்சம் தான் என்றார். அம்பாளுடைய அம்சம்தான் சுமங்கலிகள். அதனாலேயே லலிதா சாஸ்திரநாமத்திலே ஓம் சுபாதின்யை நமஹ, ஓம் சுபாதின்யர்ச்சன ப்ரீதாயை நமஹ. சுமங்கலிகளாவே இருக்காளா அம்பாள், சுமங்கலிகளுடைய சுரூபமாவே இருக்காளா. அதனாலதான் ருக்மிணி அவ குலதெய்வம் துர்கையை பூஜை பண்ணிட்டு பத்திமதி ஸ்திரியா பர்த்தாவோட கூடிய ஸ்திரீகளையும் பூஜை பண்ணினாள். சுமங்கலிகளை பூஜை பண்ணா அம்பாளை பூஜை பண்ணா போல. இந்த சுமங்கலிகளத்துல மஞ்சளை கொடுத்தோம்னா மணித்வீபுல போய் இங்க நாம் 7 மஞ்சளை கொடுப்போம். அது அங்க லாரியா போய் மணித்வீபத்துல போய் விழும். ஓம் சுவாசின்னர்ச்சன ப்ரீதாயை நமஹ. நவராத்திரி முதலிய புண்ணிய காலங்கள்ல சுமங்கலிகளையே அம்பாளா பாட்டு வச்சு பூஜை பண்ணி அர்க்கிய பாத்தி ஆச்சமணியங்கள் பண்ணி திருமசூன்னு சொல்லி தேங்காய் சர்க்கரை தேங்காயை கீறி போட்டு தேன் சர்க்கரையை விட்டு நிவேதனம் அம்பாளுக்கு பண்ணி அது சுமங்கலிகளுக்கே நிவேதனம் பண்ணி சாப்பிட சொல்றது. அதுக்கு திருமசூன்னு பேரு அம்பாளுக்கு ரொம்ப பிரியமாவதில்லை. அது மாதிரி நிவேதனம் பண்றதுல சாஸ்திரநாமங்கள்லாம் பண்ணுவாள். சில பேர்கள் வடபாயசம் பண்ண முடியாது, பண்ணாது போனா பாதகம் இல்லை. இந்த திருமசூன்னு சொல்லி அழகான தேங்காய் கீரையும் தேனையும் வெள்ளை சர்க்கரையும் சிறந்து கலந்து அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டா போதும். அதுல ரொம்ப பரமப்பிரியம் அம்பாளுக்கு. அது மாதிரி சுமங்கலிகளையே பூஜை பண்ணி இப்படி எல்லாம் நிவேதனம் பண்ணுவாள். அப்படி பண்ணினா இந்த மணித்வீபுல இருக்கிற அம்பாள் புவனேஸ்வரி சந்தோஷத்தை அடைவா. ஆமா, கோடி கோடி தேவதைகளோட கூட அங்க வசிக்கிறாளே, அத்தனை பேரும் சொத்தால ஆவாளா ஆவரண தேவதைகளோட திருப்தி அடைஞ்சு விடுவா ஒரு சுமங்கலியே இங்க நாம் பூஜை பண்ணினாக்கே. சுவாசின்னர்ச்சன ப்ரீதாயை நமகாங்கிறது இன்னொரு அர்த்தமும் உண்டாது. சுமங்கலிகள் பூஜை பண்ணினா அதுல ரொம்ப பிரியமா அம்பாளுக்கு. ஏன்னா தன் இனம் இல்லையோ ஸ்திரீகளுக்கு தன் இனத்துல ரொம்ப பிரியம் இருக்கும். அதனால அம்பாள் ஸ்திரீ, அதனால ஸ்திரீ பூஜை பண்றதுல ரொம்ப சந்தோஷமா கணக்கு. ஸ்திரீய பூஜை பண்ணினா அம்பாள் சந்தோஷப்படான்னு ஒரு அர்த்தம். ஸ்திரீகள் தன்னை பூஜை பண்ணினா அதுல இன்னும் ரொம்ப பரம சந்தோஷம் அம்பாளுக்குன்னு ஒரு அர்த்தம். ஓம் சுவாசின்யர்ச்சன ப்ரீதாயை நமஹ, ஆசோபனாயை நமஹ. பின்னல் நுனியிலிருந்து கால் நக நுனி மட்டும் அழகா அம்பாளுக்கு மங்களமா மங்களகரையா அப்படி அம்பாள் இருக்காள். அப்படி அம்பாளுடைய அர்ச்சனை லலிதா சஹஸ்ரநாமத்தை நல்லா நித்தியம் பாராயணம் பண்ணணும். பைத்தியம் பித்து இப்படி இருக்கே கலசத்துல அம்பாள் ஆவாகனம் பண்ணி லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி ஏகாதசி ருத்ரம் வேத வித்துக்களை சொல்ல சொல்லி இந்த ஜலத்தை தலையில கொட்டினா ஒரு வாரம் கொட்டினா பைத்தியம் பித்தெல்லாம் நீங்கி போயிடுறது. பிரத்யட்சம் இதெல்லாம் கரியல. ஆனா அவ்வளவு மனசு பொறுமையே இருக்கிறது இல்லை, இதுல நம்பிக்கை வர்றதில்லை. அவன் ஏதாவது இத்தனை பெரிய பாட்டில் மருந்து 38 ரூபான்னா 40 ரூபாயா கொடுத்துட்டு வந்துடுறான். அப்படி தர்மம் நல்ல காரியம் சொல்ற போது மனசு கேட்க மாட்டேங்கிறது. கொடுக்க மனசு இல்லை. இந்த ஊர்ல கிடைக்கல மருந்துன்னா அமெரிக்காவில இருந்து வருது, 5000 ரூபாய் விலை தனியா பிள்ளைங்கள வருதுங்கிறான். அப்படிதான் வரும், அப்படிதான் போகும் பணம். வெள்ளத்துல போகாது. வெள்ளத்துல போறதுக்கு அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அது இவன் சொன்னான் காளிதாசன், ஆபன்னார்த்தி பிரசமன பலா சம்பதோ சுத்தமான. நல்ல குடும்பத்து பொருள் தப்பான காரியத்துல போகாது, தர்மத்துல போகும். இல்லை யாராவது நல்லவர்களுக்கு இருக்கிற துயரத்தை நீக்குவதற்கு போகும்னா காளிதாசன். அப்படி போகணும் நம்ம திரவியம். நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு அப்படி திரவியத்தை செலவிக்கணும். செலவிச்சா என்ன 1 கோடி, அவன் 1 கோடி. இன்னைக்கு சுகம் கிடைச்சதேனா இன்னைக்கு நிறைய பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, இது என்னன்னா இது உனக்கு நஷ்டம்னா. சம்பதோ விபதேவ விமிருஷ்டாஹ. ஸ்ரீதர்ஷன் சொன்ன ஒரே ஏரியா பணம் காசு சௌகரியமா இருந்தேன்னா என்னன்னா உனக்கு நஷ்டம்னா. புண்ணியம் போறதுன்னா, புண்ணியம்னா செலவிங்கிட்டு இருக்கு அப்படின்னா வருத்தப்படணும். புண்ணியம் போறதே ஒரே ஏரியா சுகம் குவியுறதே அப்படி கவலைப்படு. அதுல இருந்து என்ன பண்ணணும், நிறைய புண்ணியத்தை காட்டணும். பூர்வ புண்ணிய விபவோ சம்பதோ விபதேவ விமிருஷ்டாஹ. ஸ்ரீஹர்ஷன் ரொம்ப சிவபக்தனவன். நைஷர்னு காவியம் எழுதியிருக்கான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியாளத்துல பக்தி. அவன் மகாகவி. அவன் புஸ்தகம் படித்தவாள் தான் படித்தவாள்னு சொல்றது. அவ்வளவு சம்ஸ்கிருதத்துல ரொம்ப உயர்ந்த கிரந்தம். அவன் போய் சொல்ற போது அப்படி போய் சொன்னான். அதனால புண்ணியம் தான் போறதுன்னு புரிஞ்சுக்கணும். எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் பூர்வ புண்ணியமே இல்லை.
அப்பா புண்ணியம் பண்ணியிருந்தா தானே பையன் ஜாதகத்தில் இருக்கும், தாத்தா புண்ணியம் பண்ணா தானே இருக்கும். 3 தலைமுறையா எம்டி ஒண்ணும் இல்லை. இந்த பையன் என்னமா நன்னா இருப்பான், படிச்சா போறோம்னு நினைச்சுட்டு இருக்கான், பாஸ் பண்ணி விட்டா போறோம்னு நினைக்கிறான். பாஸ் பண்ணா போருமா, படிச்சுட்டா போருமா, க்ஷேமத்தை கொடுத்து விடுமா. எத்தனையோ குடும்பம் படிச்சு பிடிச்சு எல்லாம் நல்ல வேலை வர அன்னைக்கு கஷ்டம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நல்ல பெரிய பதவின்னு கட்டம் வருது, வாய பழம். இதெல்லாம் என்ன பிரயோஜனமா? அதனால நல்லா யோஜனை பண்ணி விவேகிகள் நம்ம ரிஷிகள் எவ்வளவோ யுத்த ரிஷிகள், இந்த தேவியினுடைய புராணம் தான் இருக்கு, எல்லாம் மந்திரம் இது. காதால கேட்கிற போது மந்திரம்னு நமக்கு தெரியாமலே மந்திரம் உள்ள போயிட்டே இருக்கு. இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி அஷ்டோத்திர அர்ச்சனை எல்லா ராத்திரையும் வச்சுட்டு இருக்கேன் புத்தகம். அதுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த முதல் எழுத்தை மட்டும் வாசிச்சு பாருங்க. ஓம் வெங்கடேஷாய எல்லாம் மந்திரம். அது இந்த முதல் எழுத்தை மட்டும் வாசிச்சு பார்த்தா அவன் 108 அக்ஷரமும் மந்திரம்னே. கடைசியில் அப்படி போய் தேங்கார ஜப பிரீதாய அப்படியே முதல் எழுத்தை மட்டும் தனியா வாசிச்சு பார்க்கணும். எல்லாரும் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா, சனிக்கிழமை இன்னைக்கு தீபார்ச்சனை பண்ற, அது மந்திரம் அதுக்குள்ள பூந்துருக்கு, நமக்கு தெரியல. நமக்கு தெரியாமலே மஞ்சப்பொடி பூந்து மஞ்சப்பொடி பூந்து சமைச்சு விட்டா டயபெட்டிஸே வராதான். அவன் மூத்த ரோகம் இருக்கிறாத்துல இன்னும் 2 ஸ்பூன் அள்ளி போட்டு விடுவான் மஞ்சப்பொடியை, மூத்த ரோகம் வராது. நெல்லிக்காயை சேர்த்துட்டே வந்தா மூத்த ரோகம் போயிடும். அப்படிலாம் போய் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஆகாரத்திலேயே சேர்ந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியாமலே. அது மாதிரி மந்திரங்களே தனிச்சு ஜபம் பண்ண மாட்டான் ஷாம்பேரிகள்னு தெரியும். அதனால அர்ச்சனை இதுலயே பூந்துட்டு இருக்கு. ஏதாவது கல்யாணம்னாலாவது சனிக்கிழமை சமாராதனே ஒரு தீபம் வச்சு அர்ச்சனை பண்ணுவோம், படத்துக்கு அர்ச்சனை பண்ணுவோம். அப்போ இந்த மந்திரத்தை ஜபிச்ச புண்ணியம் வந்து விட்டோம்னு அப்படி பண்ணியிருக்காரு. அது மாதிரி தான் தேவி பாகவதம் மூக்க மந்திரம். காதல ஸ்லோகம் போற போதே கோட்டிக்கணக்கான மந்திரங்களை ஜபிச்ச புண்ணியங்கள்லாம் நமக்கு கிடைக்க முடியா, அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காள்.